அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவின் முதல் விண்வெளி பெண்ணான கல்பனா சாவ்லா பற்றி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு சாதனைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்பனா சாவ்லா அவர்கள் மார்ச் 17, 1962ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னல் என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பனாரசி லால் சாவ்லா மற்றும் சாந்தி ஜோதி ஆகியோர் ஆவார்கள். இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 சகோதரிகளும் 1 சகோதரர்களும் இருக்கிறார்கள். இவர் தன்னுடைய பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தயால் சிங் கல்லூரியில் பயின்றார். அந்த தயால் சிங் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இவர் படிக்கும்போது அந்த ஏரோநாட்டிக்ஸ் கோர்ஸில் இவர் தான் முதல் பெண் பிள்ளையாக படித்தார். தற்காப்பு கலைக்காக கராத்தே போன்ற பயிற்சிகளை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக மாஸ்டர் டிகிரியை ஏரோஸ்பேஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அமெரிக்காவில் படித்தார். அடுத்து அந்த படிப்பில் PhD பட்டத்தை கொலராடோ போல்டர் என்ற பல்கலைக்கழகத்தில் 1982ஆம் ஆண்டு முடித்தார். இவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா ஜீன் பியரி ஹரிசன் ஆகும். இவர் டாடா என்ற தொழிலதிபரை பார்த்து விமானத்தை ஓட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு பிறகு PhD முடித்த பிறகு நாசாவில் 1988 வேலைக்கு சேர்ந்து அமேஸ் ரிசர்ச் சென்டரில் குறுகிய இடத்தில் செங்குத்தாக புறப்படுதல் இறங்குதல் போன்ற ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1996 முதல் விண்வெளி பயணம் மேற்கொள்ள 6 பேர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிகளை மேற்கொண்டார். இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா 1984 சோவியத் விண்கலத்தில் பயணம் செய்தார். கல்பனா சாவ்லாவின் முதல் விண்வெளி பயணமானது 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. பூமியை அதாவது 10.6 மில்லியன் கிலோமீட்டர் பூமியை சுற்றி வந்தார். 252 முறை பூமியை வலம் வந்தார். இவர் பயணத்தின் போது இவர் செய்த சாதனைகளாக ஸ்பார்டன் என்னும் செயற்கைக்கோளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர காரணமாக இருந்தார். இவர் பயணம் செய்த அந்த பயணத்தை STS-87 என்று அழைக்கிறார்கள். STS அப்படின்னா ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்ற அர்த்தமாகும். அடுத்ததாக 2000ஆம் ஆண்டு STS-107 பயணம் மேற்கொள்ள தயாரான போது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் இந்த பயணமானது 3 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டது. கடைசியாக இந்த பயணம் ஜனவரி 16, 2003 செயல்படுத்தப்பட்டது. இந்த பயணத்தின் நோக்கங்களாக மைக்ரோ கிராவிட்டியை சோதனையை மேற்கொள்வது மற்றும் விண்வெளி வீரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாப்பது போன்ற நோக்கங்கள் திட்டமிடப்பட்டது. இந்த பயணத்தில் 7 விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களின் பெயர்களாவது ரிக்டி ஹஸ்பண்ட் என்பவர் தளபதியாகவும், வில்லியம் M. மெக்கூல் விமானியாகவும், டேவிட் M. பிரவுன் மிஷனிஸ்டாகவும், கல்பனா சாவ்லா, மைக்கேல் P. ஆண்டர்சன் இவர்கள் அனைவரும் அவருக்கு உதவியாளர்களாகவும் இருந்தார்கள். மேலும் லாரல் B. கிளார்க் மற்றும் இலான் ரோமன் ஆகியவர் போலட் நிபுணர்களாக இந்த பயணத்தில் உடன் இருந்தார்கள். இந்த பயணமானது 15 நாட்கள் 22 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்டது. 1,06,00,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட பூமியை 25 முறை 255 முறை சுற்றி வந்தது. இந்த விண்கலம் STS-107 கொலம்பியா விண்கலம் என்று அழைக்கப்பட்டது. 15 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிப்ரவரி 1, 2003 அதிகாலை 3:15 மணிக்கு இந்த விண்கலமானது பூமியின் கொலம்பியாவில் உள்ள விண்வெளி நிலையத்திற்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டு வந்து கொண்டிருந்தபோது அவர்கள் வந்த விண்கலத்தின் இடது இறக்கையில் ஏற்பட்ட சேதத்தின் காரணமாக வெப்ப பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்து வானிலேயே வெடித்துவிட்டது. இந்த விபத்திற்கு காரணமாக நாசா பின்னாளில் கூறியது என்னவென்றால், விண்கலம் ஏவப்பட்ட போது அந்த விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா 3 அமைப்பு இருக்கும். ஒன்று ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல் டேங்க்னு சொல்லுவாங்க, மற்ற 2ம் பார்த்தீங்கன்னா சாலிட் ராக்கெட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் டேங்க்கில் எரிபொருளை சுற்றி பஞ்சு போன்ற ஒரு நுரை போன்ற ஒரு அமைப்பை வச்சுருப்பாங்க. அது விண்ணில் செலுத்தும் போதே, அதாவது
ஜனவரி 16ஆம் தேதி செலுத்தும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா பறந்து வந்து விண்கலத்தின் இடது இறக்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் அந்த வெப்ப பாதுகாப்பு அமைப்பு பாதிப்புக்கு உள்ளானது. ஏன் இந்த வெப்ப பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப முக்கியம் என்று பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து சுமார் 40 முதல் 70 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், 1927 டிகிரி வெப்பநிலை அடிக்குமா. அதனால தான் அந்த விண்கலத்தை சுற்றி அந்த வெப்ப பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது சிலிக்கான் தகடுகளால் ஆனது. கிட்டத்தட்ட அன்னைக்கு பிப்ரவரி 1, 2003 அன்று அதிகாலை, அதாவது காலையில் 8:54 மணிக்கு அதில் ஏற்பட்ட அந்த விபத்தினால் அந்த விண்கலம் வெடித்து சிதறியது. இதனால் அவருடன் பயணம் செய்த அந்த 7 பேருமே என்ன பண்ணாங்க, அகால மரணம் அடைந்தார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருந்த அனைவருக்குமே மிகப்பெரிய சோகத்தையும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவருடைய ஞாபகமாக ஜூலை 19, 2001 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறுகோளுக்கு கல்பனா சாவ்லாவின் பெயர் சூட்டப்பட்டது. மேலும் அமெரிக்காவில் உள்ள தெருக்களுக்கும் இவர் பெயர்களை சூட்டி இவரை பெருமைப்படுத்தி உள்ளார்கள். மேலும் தமிழக அரசு மற்றும் இந்திய அரசும் கல்பனா சாவ்லா பெயரில் பல்வேறு வீரதீர விருதுகளை வழங்கி அவருக்கு பெருமையை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். விண்வெளிக்கு முதலில் சென்ற இந்த வீரமங்கை விண்வெளியிலே மறைந்தாலும் அனைவருடைய உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளார் என்பதே நிதர்சனம். இது போன்ற அறிவியல் கருத்துக்களை பார்ப்பதற்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.